உங்களின் ஆன்மீக யாத்திரை பயணங்களுக்கு யாத்திரை.com-உடன் இணைந்திடுங்கள். கால் 9445760000. அறிந்த தலங்கள், அறியாத தகவல்கள். ஸ்ரீ மங்களதேவி திருக்கோயில், தேனி. அவனின்றி அணுவும் அசையாது, அவளின்றி அவன் அசையான் என்பதற்கேற்ப சிவத்தின் பாதியாக விளங்குகிறாள் சக்தி. சக்தியின் அம்சமாக போற்றப்படும் பெண் தெய்வங்களின் வழிபாடுகள் நம் வழிபாட்டில் முதன்மையையும் முக்கியத்துவத்தையும் பெறுகின்றன. ஒவ்வொரு பெண் தெய்வத்திற்கும் ஒவ்வொரு பெயரும், விசேஷமும், வரலாறும், தனி விழாக்களும் உண்டு. இந்த விழாக்களை மக்கள் உள்ளார்ந்த உணர்வோடும் ஓர் எழுச்சியோடும் கொண்டாடுகின்றனர். அப்படி கொண்டாடப்படும் விழாக்களின் வரிசையில் ஆண்டுக்கு ஒரே ஒரு முறை மட்டும் மலை உச்சியின் மேல் உள்ள ஒரு கோயில் திறக்கப்பட்டு விழா நடத்தப்படுகிறது. இதில் பக்தர்கள் உற்சாகமாகவும் உணர்வு பூர்வமாகவும் கலந்து கொண்டு வழிபடுகின்றனர். அந்த விழா எந்த கோயிலில், எந்த தெய்வத்திற்கு எப்போது கொண்டாடப்படுகிறது உங்களுக்கு தெரியுமா? வாருங்கள், இன்றைய அறிந்த தலங்கள், அறியாத தகவல்கள் நிகழ்ச்சியில் தெரிந்து கொள்ளலாம். பாண்டிய அரசியின் சிலம்பை கோவலன் திருடியதாக கருதி தவறான தீர்ப்பளித்து கோவலனை கொலை செய்ததாக பாண்டிய மன்னன் அரசவைக்கே சென்று பாண்டிய அரசனின் தவறை சுட்டிக்காட்டி வீரத்திற்கும் ஆற்றலுக்கும் எடுத்துக்காட்டாக இருந்ததுடன் கற்புக்கும் அடையாளமாக திகழ்ந்தவள் கற்புக்கரசி கண்ணகி. தமிழின் ஐம்பெரும் காப்பியங்களில் ஒன்றான சிலப்பதிகாரத்தின் நாயகி கண்ணகி தனது கணவருக்கு அநீதி இழைத்த இந்த மதுரை சாம்பலாகட்டும் என கடும் சாபம் காரணமாகவே அன்று மதுரை நகர் தீக்கிரையானதாக சிலப்பதிகாரம் கூறுகிறது. மதுரையை எரித்தபின் 14 நாட்கள் கால்நடையாகவே குமுளி பகுதிக்கு வந்து வேங்கை மரங்கள் அடர்ந்த வனப்பகுதியில் பளியர் இன பழங்குடி மக்களின் ஆதரவுடன் சிறிது காலம் தங்கி கண்ணகி வாழ்ந்து வந்ததாகவும், அந்த சமயம் விண்ணுலகில் இருந்து நிலவின் வழியே புஷ்பக விமானத்தில் வந்த அவளது கணவன் கோவலன் அவளுக்கு மீண்டும் மங்களனான் கட்டி தன்னுடன் அழைத்துச் சென்றதாகவும் கூறப்படுகிறது. அந்த இடத்திற்கு விண்ணேற்றி பாறை என்ற பெயராம். இந்த விண்ணேற்றி பாறையில் இருந்து கண்ணகி கோவலனுடன் சென்ற காட்சியை பார்த்த பளியர் பழங்குடி மக்கள் சேரமன்னன் செங்குட்டுவனிடம் இத்தகைய கதையை சொல்ல அவன் கண்ணகியை சிறப்பிக்க இமயமலையில் இருந்து கல்லெடுத்து வந்து கண்ணகிக்கு கோயில் கட்டியதாக கூறப்படுகிறது. அத்தகைய சிறப்புமிக்க கண்ணகி கோயில் தேனி மாவட்டம் கூடலூர் அருகே தமிழக கேரள எல்லையில் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலையில் பெரியாறு புலிகள் சரணாலய பகுதிக்கு உட்பட்ட வண்ணாம்பாறை என்று அழைக்கப்படும் விண்ணேற்றி பாறை பகுதியில் கடல் மட்டத்தில் இருந்து சுமார் 1337 மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ளது. சுமார் 200 ஆண்டுகள் பழமையான ஸ்ரீ மங்களதேவி கண்ணகி கோயில் முற்றிலும் இயற்கை எழில் சூழ்ந்த பச்சை பசேலென இருக்கும் குளிர்ச்சி நிறைந்த பளியன் மலைப்பாதை குறுகியதாகவும் சரிவுகள் மிகுந்த பாதையாகவும் எந்த ஒரு பிடிமானமும் இல்லாமல் ஏறக்கூடிய வகையில் அமைந்துள்ளது. வனத்துறையினரின் கடுமையான கட்டுப்பாடுகளை பின்பற்றிதான் பக்தர்கள் கால்நடையாகவும் தனியார் வாகனத்திலும் மலையேற்றம் செய்ய முடியும். மலை உச்சியில் ரம்யமாக அமைந்துள்ள மங்களதேவி கண்ணகி கோயிலின் நுழைவு வாயிலை கடந்து உள்ளே சென்றால் சுற்றுச்சுவர் சிதிலமடைந்தும் சரியான பிரகார பாதைகள் இல்லாமலும் தேவியின் சன்னதி மட்டும் கோபுரங்கள் இல்லாமலும் தனியாக காணப்படுகிறது. கருவறையில் கற்புக்கரசியாம் கருணைமிகு தெய்வமாம் மங்களதேவி கையில் சிலம்பேந்தி ஒரு காலை மடக்கி ஒரு காலை தொங்கவிட்டும் பச்சை பட்டு உடுத்தியும் எழிலாக வீற்றிருக்கும் காட்சியை தரிசிக்க முடிகிறது.
ஆண்டுதோறும் சித்ரா பௌர்ணமி நாளில் மட்டும்தான் மங்களதேவி கண்ணகி கோயில் திறக்கப்பட்டு பல்வேறு வகையான பூஜைகள் நடைபெறுகின்றன என்பது குறிப்பிடத்தக்கது. கோயிலின் முன்பாக ஏராளமான தமிழக கேரள பக்தர்கள் விரதம் இருந்து வந்து பொங்கலிட்டு தேவிக்கு படையலிடுகின்றனர். அதேபோல பக்தர்கள் தங்கள் பாரம்பரிய வழக்கப்படி கரகங்கள் ஏந்தி நடனமாடியபடியும் நேர்த்திக்கடனை செலுத்துகின்றனர். வருடத்துக்கு ஒரே ஒருமுறை மட்டும் இக்கோயிலுக்கு செல்ல அனுமதி என்பதாலும் அன்றைய தினம் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கோயிலுக்கு வருவதாலும் நீண்ட வரிசையில் காத்திருந்துதான் பக்தர்கள் கண்ணகியை தரிசனம் செய்கின்றனர். கடும் உடல் சோர்வுக்கு பின்னர் கோயிலை வந்தடைந்து காத்திருந்து தரிசனத்தை நிறைவு செய்த பக்தர்கள் கோயிலில் வழங்கப்படும் அன்னதானத்தை பெற்று அங்கே சற்று இளைப்பாறுகின்றனர். இவ்விழாவிற்கான கொடியேற்றம் 10 நாட்களுக்கு முன்னதாக தேனி மாவட்டம் கூடலூர் லோயர் கேம்ப் அருகில் உள்ள பளியன்குடி ஆதிவாசி குடியிருப்பு பகுதியில் கொடிமரம் நடப்பட்டு விசேஷ பூஜைகள் செய்யப்படுகின்றன. தமிழரின் பெருமையை பறைசாற்றும் சிலப்பதிகாரத்தின் வாழும் சாட்சியாக உள்ள இந்த மங்களதேவி கோயிலுக்கு நடந்து சென்றாலும் சரி, ஜீப்பில் சென்றாலும் சரி, மலைப்பாதையில் செல்லும் நபர்களுக்காகவே பளியன்குடியில் இருந்து மலையேற்றம் தொடங்குவதற்கு முன்பாக அடிவார பகுதியில் அன்னதானமும் மருத்துவ உதவிகளும் செய்யப்படுகின்றன. மனிதர்களால் மாசுபடாத மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அமைந்துள்ள மங்களதேவி கண்ணகி கோயிலை சுற்றியும் படர்ந்துள்ள மலைப்பகுதியின் அழகையும் தூய்மையும் ரசித்தவாறே செல்வதால் மனதிற்கு அமைதியும் நிறைவான தரிசனத்தையும் பெற முடிகிறது. நேயர்களே, இன்றைய அறிந்த தலங்கள் அறியாத தகவல்கள் நிகழ்ச்சியில் தேனி மாவட்டத்தில் அமைந்துள்ள மங்களதேவி கண்ணகி கோயில் பற்றி அறிந்து கொண்டோம். மற்றுமொரு நிகழ்ச்சியில் இணைவோம். தலங்களையும் தகவல்களையும் ஆராய்வோம். ஸ்ரீ மங்களதேவி திருக்கோயில், தேனி. அறிந்த தலங்கள் அறியாத தகவல்கள். உங்களின் ஆன்மீக யாத்திரை பயணங்களுக்கு யாத்திரை.com உடன் இணைந்திடுங்கள். கால் 9445760000.